ஹலோ மக்களே, வெல்கம் டு மிஸ்ஸஸ் சூர்யா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான ஒயிட் சுண்டல் கிரேவி. இது சப்பாத்தி, பூரி, தோசைக்கு வச்சு சாப்பிடலாம். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணிக்கோங்க, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, 4 பூண்டு, வெள்ளைப்பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி இதை எடுத்து நல்லா ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா திக்கான பேஸ்ட்டாக இருக்குது, நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க. பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா திரும்ப இதுக்கு நடுவில் தேங்காய் வறுத்து வச்சு கடலைப்பருப்பு கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் அரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். ஃபுல்லாக பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சு அதில் நான் ஒரு 3லேருந்து 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் தேவையான உங்களுக்கு எவ்வளவோ அது ஊற்றிக்கோங்க. அதில் ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு, பொடிசாக நறுக்கி வச்சுட்டு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு இது பண்ணிவிட்டு அரைச்சி வச்சு அந்த ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சோன்னா அந்த தக்காளியெல்லாம் போட்டு அதை நல்லா இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். எண்ணெய் பிரிஞ்சு நல்ல ஒரு மனம் வரும். பச்சை மனம் போய் ஒரு எண்ணெய் பிரிஞ்சு தெரியுதா? ஸோ அந்த மனம் வர வரைக்கும் நல்லா வதக்கிடும். இப்போ நம்ம வேக வச்ச எடுத்த ஒயிட் சுண்டலை போட்டாச்சு, போட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம தேவையான மசாலா போடலாம். வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா பொடி, குழம்பு மசாலா தூள் ஒரு 3 ஸ்பூன், 1 ஸ்பூன் மஞ்சள், இது எல்லாமே டேபிள் ஸ்பூன் தான். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. மசாலா எல்லாம் அந்த சுண்டலோடு நல்லா ஒட்டிடணும். ரெடி தான், ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சாக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் கடலை போட்டு அரைச்சி வச்சோம்னா அந்த மிக்ஸையும் போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கலந்துருங்க. தேவையான அளவு நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு சுண்டலுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. பாருங்கள், கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். இப்போ மேலே கொத்தமல்லி தலையை தூவி குக்கரை மூடியாச்சு. வெயிட் போட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் இருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சாச்சு, அப்படியே இருக்கட்டும். 5 மினிட்ஸ் 5 விசில் வச்சாச்சு. விசில் போயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்குறோம். டேஸ்டான மட்டன் சுவையில் ஒரு ஒயிட் சுண்டல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.